பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடந்த 26ஆம் தேதி தொடங்கிய 33வது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி நேற்றுடன் நிறைவடைந்தது. இதில் 206 நாடுகளைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். ஒலிம்பிக்கில் 42 வகையான விளையாட்டுகளில் 329 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்ற நிலையில் இந்தியாவில் இருந்து 16 வகையான விளையாட்டுகளில் 112 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். கடந்த முறை டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியா 7 பதக்கங்களை வென்றிருந்த நிலையில் இந்த முறை பாரிஸ் ஒலிம்பிக்கில் 6 பதக்கங்களை கைப்பற்றியது. துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனு பாக்கர் தனிநபர் பிரிவிலும் சரப்ஜோத் சிங்குடன் இணைந்து கலப்பு இரட்டையர் பிரிவிலும் வெண்கலப் பதக்கம் வென்று ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கம் வென்றவர் என்ற சாதனை படைத்தார். ஈட்டி எறிதலில் கடந்த ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ரா இந்த முறை வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார். இதேபோன்று துப்பாக்கிச் சுடுதலில் ஸ்வப்னில் குசாலே, மல்யுத்தத்தில் அமன் ஷெராவத் ஆகியோர் வெண்கலப் பதக்கத்தை வசப்படுத்தினர். அபாரமாக விளையாடிய இந்திய ஹாக்கி அணி கடந்த ஒலிம்பிக்கை போலவே வெண்கலப் பதக்கம் வென்றது. இதன் மூலம் 1 வெள்ளி 5 வெண்கலம் என 6 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 71வது இடத்தை பிடித்தது. கடந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் 1 தங்கம் 2 வெள்ளி 4 வெண்கலம் என இந்தியா 7 பதக்கங்களுடன் 48வது இடம் பிடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை வினேஷ் போகத்துக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தால் பதக்கப்பட்டியலில் இந்தியா 68வது இடத்திற்கு முன்னேறும் வாய்ப்புள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு 6 பதக்கங்கள் நூலிழையில் தவறியது ஏமாற்றம் அளித்தது. துப்பாக்கிச் சுடுதலில் ஆடவர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் அர்ஜுன் பபுதாவும், மகளிர் 25 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் மனு பாக்கரும் சிறிய வித்தியாசத்தில் 4வது இடம் பிடித்து பதக்கங்களை தவறவிட்டனர். கலப்பு இரட்டையர் ஸ்கீட் போட்டியில் ஆனந்த்ஜீத் சிங் நருகா மற்றும் மகேஸ்வரி சௌகான் ஜோடி வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் சீனாவிடம் 1 புள்ளி வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. வில்வித்தையில் தீரஜ் பொம்மதேவரா மற்றும் அங்கிதா பகத் ஆகியோர் 4வது இடத்தை பிடித்தனர். ஆடவர் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென்னும், பளு தூக்குதலில் மீராபாய் சானுவும் 1 புள்ளி வித்தியாசத்தில் வெண்கலப் பதக்கம் வெல்லும் வாய்ப்பை இழந்தனர். பாரிஸ் ஒலிம்பிக்கின் பதக்க பட்டியலில் 40 தங்கம் உட்பட 126 பதக்கங்களுடன் அமெரிக்கா முதலிடத்தையும், அதே 40 தங்கம் வென்றபோதும் ஒட்டுமொத்தமாக 91 பதக்கங்களை மட்டுமே வென்றதால் சீனா 2வது இடத்தையும் பிடித்தது. ஜப்பான் 3வது இடத்தையும், ஆஸ்திரேலியா 4வது இடத்தையும், ஒலிம்பிக் போட்டியை நடத்திய பிரான்ஸ் 5வது இடத்தையும் பிடித்தன.